வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு உற்சாகத்துடன் கிட்டத்தட்ட 108 புள்ளிகளுக்கு மேல் அதிகரித்து 22,543.60. அதுபோல இன்றைய தினம் நிப்டி மறுபடியும் ஒரு புதிய உச்சத்தை போட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அட்வான்சஸ் 1304, டிக்ளைன்ஸ் 86. ஸோ மார்க்கெட் பிரெத் பிராடர் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஸ்டில் பர்சிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் மிட் கேப் இன்னைக்கு ஒரு 0.01% தான் இருக்கு. மறுபுறம் ஸ்மால் கேப் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 0.45% அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 1.34% விழுந்திருக்கு. ஸோ டிக்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி முக்கியம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது நிஃப்டி ஐடி, நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நிஃப்டி ஆட்டோ டாப் கெய்னர்ஸ் டுடே. தென் பிஎஸ்யூ பேங்க், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மா அண்டர் டுடே கொஞ்சம் செல்லிங் இருந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஏஷியர் மோட்டார், டெக் மஹேந்திரா, டைட்டன் கம்பெனி, ஏஷியன் பெயிண்ட்ஸ், டிசிஎஸ், தென் எல்டிஐ மெயின்ட்ரி, டெவிஸ் லேப், மாருதி சுசுகி, கோட்டக் மஹேந்திரா பேங்க் எல்லாமே ஒரு நியூஸுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி எல்லாமே இந்த பேங்க் நான் இப்போ படித்தது எல்லாமே ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அதில் ஒரு சில இன்புட்டை நம்ம இப்போ கொடுப்போம். மேலும் இன்றைக்கி லூசர்ஸில் பார்த்தோம்னாக்க ONGC, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அண்ட் அதானி போர்ட்ஸ் ஒரு டாப் லூசர்ஸ் டுடே. ஸோ as against the advanced declines and the broader market sentiment still in the positive note அப்படின்னு சொல்லலாம். மேலும் தங்கம் 28 ரூபாய் குறைந்து 69,750லையும், வெள்ளி 488 ரூபாய் அதிகரித்து 79,499லையும், குரூட் ஆயில் 57 ரூபாய் குறைந்து 7,105லையும் வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் ஹால்ட் பண்ணுறாங்க மே மாதத்திலிருந்து. ஸோ அதனால் அதனுடைய தாக்கம் ஆன் மார்க்கெட்டினுடைய வால்யூம்ஸில் குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்தியாவுடைய HSBC PMI சர்வீசஸ் ரொம்ப பெட்டராக இருக்குது. 61.2 வைசஸ் 60.30. அது வந்த பிறகு தான் மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட் இருந்ததுன்னு சொல்லலாம். மேலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை சில முக்கிய விஷயங்கள்னு சொன்னேன் இல்லையா, HDFC பேங்கோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கிராஸ் அட்வான்சஸ் 55% இயர் ஆன் இயர் அதிகரித்திருப்பதாகவும், மேலும் கம்பெனியினுடைய சீக்வென்ஷியல் பேசிஸில் அதனுடைய கிராஸ் அட்வான்சஸ் 1.64%, கிட்டத்தட்ட 24.69 lakh crore as on December 31st நடந்திருக்கு. அதுமாரி இந்த மார்ச் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கக்கூடும். ஸோ இந்த லோன் க்ரோத் பார்த்தீங்கன்னாக்கா 24.6% இயர் ஆன் இயர் க்ரோத், ஒயில் அரௌண்ட் 4.2% குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர். ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்த பிறகு தான் HDFC பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அதிகமான மொமெண்டம் இருந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் தாபர் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா Q4 பிஸ்னஸ் ஒரு வீழ்ச்சி இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. மேலும் நேற்றைய தினம் நாம் சொன்னோம் இல்லையா, தாய்வானில் எர்த்குவேக்னு சொல்லிட்டு, அதனால் அமின்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே லைக் அசிட்டோ ஆன்லைன் கெப்பாசிட்டிஸ் இம்பேக்டட் அதனால் இதெல்லாம் தேவைப்படுறது இங்கே 2 கம்பெனிஸ், ஒன்று பாலாஜி அமீன்ஸ், இன்னொன்று அசிட்டல் அமீன். ஸோ இந்த 2 கம்பெனியும் அல்கில் அமீன், இந்த 2 கம்பெனியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்மார்ட் ரேலி. இதெல்லாமே இட்ஸ் ஆல் நியூஸ் பேஸ்டு ட்ரிவன். ஓகே, ஸோ இன்றைக்கி நல்லாவே ஏறி இருக்குது, 10% 12% ஏறி இருக்குது. மேலும் இன்றைக்கி அதுபோல் மொமெண்டம் ஆன் மிட் கேப் ஐடி அது வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா சியன்ட் அண்ட் கோஃபோஜ் ஒரு பெட்டராக பண்ணியிருக்கு. சியன்ட் கிட்டத்தட்ட 6%க்கு மேலே, மோஸ்ட் இன் 2 months பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரியான ஒரு கெயினை சென்செக்ஸில் பீட் பண்ணுறது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் ஜேபி மோர்கன் அதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் இது ரேட்டையும் அவங்க 2,600 ரூபா டார்கெட் அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோல் கோஃபோஜும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3%, கிட்டத்தட்ட 1 month ஹை என்று தினம் தொட்டிருக்கு. அதுவும் அவங்க ஒரு டார்கெட் ஆஃப் 7,000 rupees மீடியாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி அதெல்லாம் மொமெண்டம் வந்ததுன்னு சொல்லலாம். மேலும் பாக்கி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு பெட்டர் மொமெண்டம் இருந்தது, பையிங் வந்தது ஓவராலாக. ஸோ இன்றைய தினம் நாம் கூறியது போல் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேப் அப்பு, ஒரு 10:40க்கு ஒரு லோ, அதுதான் 22,303.80. அதிலிருந்து மார்க்கெட் மறுபடியும் பார்த்தோம்னாக்க 22,619 வரலையும் ஹை போயிருக்கு. இட்ஸ் 22,600 கிராஸ் பண்ணியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும்
மார்க்கெட்டினுடைய போக்கிலே இந்த நியர் டேர்ம் அப் ட்ரெண்ட் பார்த்தோம்னாக்க ஒரு ஒரு ரிமைன்ஸ் வந்து அது வந்து ஒரு இன்டாக்டாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த டெசிசி மூவ் 22,550 கிட்டத்தட்ட அது கிட்டக்க போயிட்டு அதுக்கு நிற்கிறது இல்லையா. ஸோ அதனால் இந்த புல் வந்து நிஃப்டியை வந்து நெக்ஸ்ட் குரூஷியல் ஹடில் வந்து 22,800 இருக்கக்கூடும். அதுமாரி இட்ஸ் குவிக் பீரியட் ஆஃப் டயத்தில், ஏன்னா நாளைய தினம் நம்மளுடைய பேங்கோட எம்பிசி மீட்டிங் ஆர்பிஐனுடைய ரிப்போர்ட் இருக்குது. அதற்கு தகுந்த மாதிரி மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இப்பொழுது இம்மீடியட் சப்போர்ட்னு பார்த்தோம்னாக்க 22,323 அப்படிங்கிற லெவல் வந்து இருக்கிறது. ஸோ நாளைய தினமும் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு வாலட்டைல் மூவ் இருக்கக்கூடும். ஸோ ஈவன் அந்த ஒரு 10லேருந்து 10.15 அதனுடைய இம்பேக்ட் தான் அதன் பிறகு மார்க்கெட் ஓடக்கூடும். ஸோ அதனால் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்கெண்ட். தேங்க்யூ.